சானிக் பூம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு பொருள் ஸ்பீடாக சவுண்டை விட வேகமாக பயணிக்கும் போது ஷாக் வேவ் அதன் மேலே உருவாகும். இதை சானிக் பூம்னு சொல்லுவாங்க. இந்த ஷாக் வேவ் நிலப்பரப்பை தொடும்போது ரொம்பவே பயங்கரமாக வெடிக்கக்கூடிய சவுண்டு கேட்கும். ஒரு ஜெட் வேகமாக போக போக எதிரில் இருக்கக்கூடிய சவுண்ட் வேவ் விலக முடியாமல் ப்ரெஷர் பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மொத்த சவுண்ட் வேவ்ஸும் கம்ப்ரஸ் ஆகி சவுண்டோட ஸ்பீடை ரீச் ஆகும்போது ஒரே சிங்கிள் ஷாக் வேவாக ஃபார்ம் ஆகிரும். இது பல கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட கேட்க முடியும். இந்த சவுண்டு பைலட்டால் கேட்க முடியாது. ஏன்னா பைலட் ஆல்ரெடி சூப்பர்சானிக் ஸ்பீடில் போகிட்டு இருப்பார். இந்த சவுண்ட் பைலட் அடையிறதுக்கு முன்னாடி அந்த ஜெட் ரொம்ப தூரத்தில் போயிருக்கும். சானிக் பூம் ஜென்ரலாக கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய மேகா மாதிரி விமானம் பின்னாடி தெரியும். இதை வேப்பர் கோன்னு சொல்லுவாங்க. இது சூப்பர்சானிக் ஸ்பீடில் போகிட்டு இருக்கிற பொருள் காற்றில் இடையூறு ஏற்படுத்துறதால உருவாகுது. ஸோ ஒரு பொருள் சூப்பர்சானிக் ஸ்பீடில் போகும்போது ஷாக் வேவ் உருவாகி கண்டன்ஸ் வாட்டர் வேப்பர் இருக்கக்கூடிய மேகம் மாதிரி கோன் வடிவில் தெரியும்.